அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோப் அகாடமி கிருஷ்ணன். வெரி குட் ஈவினிங் டு ஆல். எல்லாம் என்ன பண்றீங்க? நல்லபடியா படிச்சுட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வீடியோ பதிவு தான். அதுக்குண்டான அப்டேட் தான். ஸோ சார், நீங்க வந்து பார்த்தோன்னா தமிழா இருக்கட்டும், ஜிகேவா இருக்கட்டும், எல்லாமே வந்து நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த தமிழுக்கு அவுட் சோர்ஸ் அது எப்போ சார் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கான ஒரு வீடியோ தான். ஓகேங்களா? அதனுடைய முதல் கிளாஸ் வந்து எப்படி கொடுக்க போறோம், எதை பேஸ் பண்ணி கொடுக்க போறோம் அப்படிங்கறத நான் டீட்டெயிலா சொல்றேன். இந்த அவுட் சோர்ஸ் நம்ம படிப்போம் பாத்தீங்களா, நிறைய வந்து தமிழ்ல வந்து அவுட் சோர்ஸ் வந்து கேட்கறாங்கல்ல, அந்த கண்டென்ட்ல எப்படி படிக்க போறோம் அப்படிங்கறத நான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு வீடியோவா நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேக்ஸ் வந்து பார்த்தோன்னா அடுத்த வீடியோவா உங்களுக்கு வரும். அடுத்து ஒரு ஜிகே வீடியோ, ஒரு தமிழ் வீடியோ அப்லோட் ஆகும். அதுக்கப்புறம் இன்னைக்கு மேக்ஸ் வீடியோ அப்லோட் ஆகும். சரிங்களா? சரி, ஓகே. இப்ப இந்த மரபு தொடர் வரிசை அப்படிங்கிற இந்த புக் நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இந்த புக்கு நீங்க பார்த்துருப்பீங்க, மரபு தொடர் வரிசை அப்படின்ட்டு. ஆக்சுவலா குரூப் 4லயும் குரூப் 2லயும் கேட்ட கேள்விகளுடைய மரபு தொடர் வந்து பார்த்தோன்னா இந்த புத்தகத்துல இருக்கு. ஓகேங்களா? இதோட பிடிஎஃப் வேணா நான் என்ன பண்றேன், டெலகிராம்ல நான் அனுப்புறேன். ஓகேங்களா? மொத்தம் இந்த பிடிஎஃப் வந்து ஒரு 54 பேஜ் டு ஒரு 60 பேஜ் இருக்கும். ஓகேங்களா? இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மரபு தொடருடைய மீனிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க, மரபு தொடர் அகரவரிசை அப்படின்ட்டு. ஓகேங்களா? சோ இதுல நமக்கு பாருங்க, இது வந்து நமக்கு குரூப் 4ல கேட்ட கேள்வி. இங்க பாருங்க, அடரடி படரடி அகட விகடம் ஈரொட்டு கை கூடுதல் ஒரு பொருத்துக்களை வந்து கேட்டிருப்பாங்க இந்த கேள்வி. ஓகேங்களா? இது வந்து குரூப் 4ல மரபு தொடர்ல கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 2ல வந்து பாத்தீங்கன்னா காணல் நீர், கரையேறுதல், கை கழுவுதல், குரங்கு பிடி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கடுக்காய் கொடுத்தல். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மரபு தொடர்ல கேட்ட கேள்விகள் தான். புரியுதுங்களா? மரபு தொடர்ல கேட்ட கேள்விகள் தான். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்துல வந்து மேக்சிமம் கவர் ஆயிடுது. இப்ப மரபு தொடர்ல நம்ம ஒரு 2 புக், நம்ம 2-3 புக் ரெஃபர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த சோர்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இது டோட்டல் பேஜ் வந்து எவ்வளவுன்னா ஒரு 54 பேஜ் இருக்கு. சோ நம்ம முதல் கிளாஸ் வருகிற வெள்ளிக்கிழமை நான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அவுட் சோர்ஸோட கண்டென்ட் வெள்ளிக்கிழமை இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? செஞ்சு பாருங்க. அகட விகடம், தந்திரம், தட்டு மாற்று. ஓகேங்களா? அடரடி படரடி இதுல வந்து நம்ம பாருங்க, இந்த இதுல இருக்கிற கேள்விதான். அடரடி படரடி அகட விகடம். புரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க, தந்திரம். ஓகேங்களா? சோ அப்ப என்னன்னா மரபு தொடர் மேக்சிமம் இதுல இருக்கிறது கவதா, இது அகட விகடம், அடரடி படரடி இதெல்லாமே வந்து நமக்கு டிஎன்பிசில இப்ப கேட்ட கேள்விகள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் காவரிசையில இருந்து நிறைய கேட்டிருக்காங்க. மொத்தம் ஒரு 54 பேஜ் இருக்கு. இங்க பாருங்க, ஈரொட்டு தெரியுதுங்களா? ஈரொட்டு. அடுத்தது அது மட்டும் மார்க் பண்ணிருக்கேன். பேஜ் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு எங்கெங்க இருக்குன்னு ஜஸ்ட் நீங்களே வெரிஃபை பண்ணி பாருங்க. இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க, கடுக்காய் கொடுத்தல். இதுல இருக்கும் பாருங்க, கடுக்காய் கொடுத்தல். கடுக்காய் கொடுத்தல், ஏமாற்றுதல். ஓகேங்களா? கடுக்காய் கொடுத்தல், ஏமாற்றி விடுதல். சோ அதோட மீனிங் என்ன, எக்ஸாக்டா மீனிங் என்ன, அதுக்கானது என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப ஏமாற்றி விடுதல் அப்படிங்கிறது கரெக்டா ஏமாற்றி விடுதல் கேட்கலாம், ஏமாற்றுதல் சொல்லலாம். ஓகேங்களா? சோ அதே மாதிரி துன்பம் சொல்லலாம், கஷ்டம் சொல்லலாம், ஏதோ ஒண்ணு. ஓகேங்களா? அது ரிலேட்டடான கண்டென்ட் எது இருந்தாலும் நம்ம ஈஸியா என்ன பண்ணிக்கணும், நம்ம ஆன்சர் வந்து சூஸ் பண்ற மாதிரி வச்சுக்கணும். ஓகேங்களா? சோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஓகேங்களா? இப்ப வந்து இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, கரை ஏறுதல் இதுவும் நமக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா? குரங்கு பிடி நான் சொன்ன பாத்தீங்களா, குரங்கு பிடி. குரங்கு பிடிங்கிறது பிடிவாதம் இருக்கான்னு பாருங்க, இங்க இருக்கும் குரங்கு பிடி. ஓகேங்களா? பாருங்க, உறுதியாக பற்றுதல். அப்ப பிடிவாதம்னு கொடுக்கிறதுக்கு உறுதியாக பற்றுதல் கொடுத்துருக்காங்க. அப்ப எக்ஸாக்டா அதுக்கு என்ன அர்த்தங்கள் தெரிஞ்சுக்கணும். பிடிவாதம் என்னது, ஒரு பொருள் எனக்கு வேணும்னு பிடிவாதமா இருக்கிறது, உறுதியா இருக்கிறது, இல்ல எனக்கு கன்ஃபார்ம் அது வேணும் அப்படிங்கிற மாதிரி உறுதியாக பற்றுதல். அப்ப நம்ம என்னோட பிடிவாதம் காணனே நம்ம நினைச்சிடக்கூடாது. அதுக்கான எக்ஸாக்ட் மீனிங் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். அது ரிலேட்டடா எப்படி கேட்டிருந்தாலும் நம்ம சூஸ் பண்ணணும் அந்த வார்த்தைகளை. ஓகேங்களா? சரி, ஓகே. சோ இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா நமக்கு 54 பேஜ் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, வெள்ளிக்கிழமை ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இது மரபு தொடர். ஏன்னா நம்ம நிறைய புக் இருக்கு சார், எதை படிக்கிறது, எப்படி படிக்கிறது, எங்க ஆரம்பிக்கிறது ஒரு டவுட் இருக்கும்ல. நீங்க கவலையே படாதீங்க. அவுட் சோர்ஸ்னே ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம்.
இந்த அவுட் சோர்ஸ் சீரிஸ் முழுக்க முழுக்க வந்து பார்த்தோன்னா நானோ ராஜு சாரோ இல்ல நானும் ராஜு சார் சேர்ந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா ஃபன்னா கொடுக்க போறோம். ஃபன்னானா எப்படி சார்னா காமெடியா ஜாலியா படிக்க வேண்டிய கண்டென்ட் தான். இதெல்லாம் போய் உட்காந்து நம்ம இதெல்லாம் பண்ண தேவையில்லை. ஒரு லைவ் கிளாஸ் ஒரு 1 ஹவர் வச்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. 54 பேஜ் இருக்கு. ஓகேங்களா? வெள்ளிக்கிழமை எந்த டைமுங்கிறது நான் இன்ஃபார்ம் பண்றேன். வியாழக்கிழமையே நான் என்ன பண்றேன் இன்ஃபார்ம் பண்றேன். இந்த டைம் நாளைக்கு லைவா வந்துருங்கப்பான்னு. லைவாவே வந்துருங்க. லைவா என்ன பண்ண போறோம் 1 ஹவர் அவுட் சோர்ஸுக்கு உண்டான தமிழ் அவுட் சோர்ஸுக்கு உண்டான கிளாஸ் ஃபன்னா ஜாலியா கத்துக்கிட்டு போக. காதுல நல்லா கேளுங்க. எல்லாமே ரியல் டைம் எக்ஸாம்பிளோட ஒரு ஷார்ட்கட்டுங்கிறத தாண்டி இதை ஃபன்னா உங்க காதுல கொண்டு வந்து நிறுத்தணும். ஒரு ஜாலியா படிக்கணும். இதெல்லாம் டிஸ்கஷன் பண்ணி படிக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து டிஸ்கஷன் பண்ணி படிக்கிற சூழ்நிலை இருக்காது. எல்லாருமே வீட்டுல தனியா படிக்கிற சூழ்நிலை தான் இருக்கும் மேக்சிமம். ஈவன் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க. அப்ப நம்ம இங்க வரும்போது நாங்க உங்களுக்கு ஃபன்னா ஜாலியா இது கொடுக்கும்போது மைண்ட்ல பதியும். 1 ஹவர் வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். 1 ஹவர் நம்ம ஒரு கண்டென்ட்டை முடிச்ச மாதிரி ஆயிடும். மொத்தம் 54 பேஜ் தானே. 54 பேஜ் தானே. ஒரு 10 பேஜ் ஒரு லைவ் கொடுத்தா கூட 10 பேஜ் கூட வேணாம். ஒரு 8 பேஜ் கொடுத்தா கூட ஒரு 7 லைவ்ல முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். 7 கிளாஸ்ல மரபு தொடரை முடிச்சு விட்டுலாம். புரியுதுங்களா? கிளியரா? ஸோ ஜாலியா இதை படிக்க போறோம். நம்ம வெள்ளிக்கிழமை ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. எத்தனை பேஜ் நம்ம முடிக்கிறோமோ அடுத்த லைவ் அடுத்த பேஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரே லைவ்ல வேணாம். ஒரே லைவ் ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு 1 ஹவர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் டைம். 1 ஹவர்ல எவ்வளவு பேஜ் முடிக்கணுமோ முடிச்சுக்கலாம். அடுத்து ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு லைவ் வைக்கலாம். அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அவுட் சோர்ஸ் சீரிஸ்னு ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுல வந்து மரபு தொடர் ஒரு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்ததுக்கு போகலாம். புரியுதுங்க உங்களுக்கு? மரபு தொடர் முடிச்சதுக்கு அப்புறம் வேற என்னென்னலாம் இருக்கு அவுட் சோர்ஸ்ல எங்கெங்க என்னென்ன மாதிரிலாம் கேட்கறாங்க ஒவ்வொன்றும் ஒரு புக் எடுத்து அதுல எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ இதுல கொஞ்சம் அதில் கொஞ்சம் அடி கொடுத்து அவுட் சோர்ஸோட சீரிஸே ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம். லைவ் 1 லைவ் 2 லைவ் 3 நான் பாட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கான பிடிஎஃப் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோன்னா ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ல டெலகிராம்ல எல்லாத்துலயுமே இருக்கும். இது நம்ம அகாடமி மெட்டீரியல் கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம்லயே எல்லாருமே ஃப்ரீயாவே அமைச்சிருப்பாங்க. நெட்ல இருக்கிற பிடிஎஃப் தான் இது எல்லாமே. ஓகேங்களா? அந்த காலத்து புக்குங்க. அப்ப இது எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன ஆகும் டெலகிராம்லயே இருக்கும். நான் இருந்தாலும் நானும் நம்ம கொடுக்குறோம். கிறிஸ்டோப் அகாடமி டெலகிராம்ல நான் கொடுக்குறேன். இந்த ஃபுல் புக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? லைவ் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. லைவ் அட்டெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு டைம் வந்து என்ன பண்ணுங்க நம்ம கையில வச்சு மறைச்சுப்போம்ல பிடிஎஃப்ல கை வச்சு மறைச்சிட்டு ஒன்னொன்னுக்கு சொல்லி பாருங்க. சும்மா கெஸ் பண்ணுங்க என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா லைவ் அட்டெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கெஸ் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம் நாங்க சொன்ன அந்த ஃபன் ஷார்ட்கட் இல்ல நாங்க பேசின அந்த கான்வர்சேஷன் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியா மைண்ட்ல வந்து அந்த வார்த்தையை கொண்டு வர இருக்கும். அதை அட்டெண்ட் பண்ணி பாருங்களேன். ஒரு லைவ் அட்டெண்ட் பண்ணுங்க. பிடிக்கலன்னா விட்டுருங்க. ஏன் இவ்வளவு கான்ஃபிடண்டா சொல்றேன்? பிடிக்குங்கிறனால தான் கான்ஃபிடண்டா சொல்றேன். ஒரு லைவ் அட்டெண்ட் பண்ணி பாருங்க. நீங்க திரும்ப எடுத்து படிக்கவே தேவையில்லை. அப்பவே கேள்வி கேட்டாலும் நீங்க சொல்லிடுவீங்க. ஆன் ஸ்பாட்லயே நாங்க கேள்வி கேட்போம். லைவ்லயே மறைச்சிட்டு நாங்க கேள்வி கேட்போம். புரியுதுங்களா? சோ ஆன் ஸ்பாட்ல கேள்வி கேட்கலாம். அப்புறம் ஒரு லைவ்ல வந்து கேள்வி வந்து பார்த்தோன்னா ராஜு சார் வந்து மரபு தொடர்ந்து நான் கேள்வி கேட்கிறேன்பா பதில் சொல்லுங்க அப்படின்னு ஒரு 20 நிமிஷம் ஒரு லைவ் வந்துட்டு கேள்வி கேட்கட்டும் பதில் சொல்லுங்க. சோ அவுட் சோர்ஸுக்கு நம்மளால எவ்வளவு பண்ண முடியுமோ சைல அப்பப்போ பண்ணலாம். அவ்வளவுதான். கிளியரா? புரிஞ்சுங்களா? ஒரு வாரத்துல ஒரு 3 கிளாஸ் ஆச்சு ஒரு அவுட் சோர்ஸ் கிளாஸ் நம்ம வச்சுட்டோம்னா மினிமம் 3 கிளாஸ் ஆச்சு வச்சுட்டோம்னா ஒரு சாட்டிஸ்பேக்ஷனா அப்பா நம்ம அவுட் சோர்ஸ் ஏதோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த லைவ்ல சொல்ற விஷயம் நீங்க திரும்ப ரீகால் பண்ணலாம் கூட எக்ஸாம் வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்ப எப்படி பண்ண முடியும்? ஒரு ஷார்ட்கட்டோ எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் கொடுக்க முடியாது. ஆனா ஒரு ஜெனரல் டிஸ்கஷன் மாதிரி ஜாலியா படிக்கிறது தான் நான் ஷார்ட்கட் சொல்றேன். ஜாலியா படிக்கிறது. இப்ப நம்ம சொன்னோம்ல குரங்கு பிடிவாதம் அப்படின்னா அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன் ராஜ் சார் இருப்பாரா? ராஜ் சார் வச்சு சொல்லுவேன். குரங்கு பிடியா இருப்பான். 4 மணிக்கு டீ குடிக்க போனா போயே ஆகணும். இப்ப மணி என்ன 5 ஆயிருச்சு. 4 மணில இருந்து குரங்கு பிடியா பிடிப்பான். என் சட்டையை பிடிச்சி தொங்கிட்டே இருப்பான். வாடா வாடா வாடான்னு. அந்த டீயை 4 மணிக்கு அவன் குடிச்சிடணும். இல்லைன்னு வச்சுங்களேன் 4:10க்கு நான் அவனை பிடிச்சி குரங்கு பிடிப்பேன். எனக்கு டீ வேணும். அந்த மாதிரி அப்ப உங்களுக்கு அது ஞாபகத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஜெனரல் டிஸ்கஷன் மாதிரி ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும். ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். சரிங்களா? வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மரபு தொடர் வரிசை நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பிக்கையா ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த அவுட் சோர்ஸ் இவ்வளவு படிக்கணும் அவ்வளவு படிக்கணும் நம்மளால எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணலாம். கடைசி வரைக்கும் இதுக்கான எஃபர்ட்டை போடலாம். அவ்வளவுதான். இந்த பக்கம் புக் சோர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் கண்டென்ட் கொடுக்கணுமோ எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அவுட் சோர்ஸுக்கும் ஒரு பக்கம் நம்ம வந்து தமிழ் கொடுத்துட்டே போகலாம். இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹோப் வந்து கொடுக்கும். ஓகேங்களா?
நம்பி படிங்க. இதோட சீரிஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அதாவது இந்த அவுட் சோர்ஸோட சீரிஸ் நான் பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணிடுவேன். லைவ் 1, லைவ் 2, லைவ் 3 அது அப் டு எக்ஸாம் வரைக்குமே அந்த லைவ் போயிட்டே இருக்கும். லைவ் 50, 51, 52, 53 மாதிரி நீங்க எல்லா லைவ் அட்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அவுட் சோர்ஸ்ல இருக்கிறது ஓரளவு நான் படிச்சுட்டேன். அதாவது நான் படிக்கவே இல்லைங்கிறதுக்காக இல்லாம என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபோர்ட்டா நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கண்டிப்பா இருக்கும். புரியுதுங்களா? கிளியரா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சார் நான் லைவ் அட்டெண்ட் பண்றேன் சார் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்க. ஓகே, உங்களுடைய ஆர்வம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். ஆர்வம் வந்துடும். ஏன்னா நீங்க லைவ் அப்படி இருக்கும். ஓகேங்களா? ஓவர் பில்டப்பா தான் இருக்கும். ஆனா இது ஜாலியா நடத்துறதுனாலதான் ஓவர் பில்டப் கொடுக்குறேன். வேற ஒன்று கான்செப்ட்னா பிரச்சனை கிடையாது. கான்செப்டே கிடையாது. இதுக்கு இது மீனிங், இதுக்கு மீனிங் அப்படிங்கிறத ஜாலியா சொல்றது என்ன போயிருக்கு. அதனால இது ஜாலியா கொண்டு போகலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ஓகேங்களா? வேற ஒன்றும் கிடையாது. அடுத்தடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். இதுக்கு நடுவுல சைட்ல நீங்க மத்ததும் வந்து படிக்கணும். தமிழ் கான்செப்ட் வைஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஜிகே ஆஸ் பர் ஸ்கெடியூல் படி கொடுத்துட்டு இருக்கோம். மேக்ஸ் இன்னைக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ ஒன்னொன்னா நீங்க வந்து என்ன பண்ணணும், கோத்ரூ பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா? வெள்ளிக்கிழமையெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் உண்டானது இன்னைக்கே ஃபுல்லா வந்துடும். ஓகேங்களா? இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸ் வித் மேக்ஸோட சேர்த்து வெள்ளிக்கிழமையில ஃபுல்லா முடிச்சிடுவோம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலே நவம்பர் 15 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோவுமே உங்களுக்கு இருக்கு. அப்படிங்கும்போது என்ன பிரச்சனை? நீங்க படிக்க ஆரம்பிக்கும் போது எதுவுமே என் கையில் இல்லையேன்னு யாரும் வருத்தமே பட தேவையில்லையே. எல்லாமே உங்ககிட்ட நம்ம கொடுத்துருக்கோமே. வீடியோ எல்லாத்துக்கும் வீடியோ கொடுத்துருக்கோம். ரெஃபர் பண்ண போறீங்க. 15ஆம் தேதியிலிருந்து ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடியே எல்லாம் நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பீங்க. ஏன் அட்வான்ஸ் எடுக்கிறோம்னா நெருக்கி எடுக்க வேண்டாம். இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலே வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுக்க வேணாம் அப்படிங்கிறதுனாலதான் 15ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். அன்னையில இருந்தா எல்லாமே பர்ஃபெக்டா படிக்க போறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடில இருந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் அழகா முடிச்சிருவீங்க. 2ஆவது ஸ்கெடியூல் 3ஆவது ஸ்கெடியூல் அப்படியே அழகா அந்த வாரம் படிச்சுக்கிட்டே வாங்க. நாங்க என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் நீங்க படிச்சுட்டு இருக்கிற அந்த கேப்ல 2ஆவது ஸ்கெடியூலுக்கான வீடியோ போட ஆரம்பிச்சிருவோம். அந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைக்கு மேல என்ன பண்ணுவோம், 2ஆவது ஸ்கெடியூல் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். புரியுதுங்களா? ஆஸ் பர் ஸ்கெடியூல் படி படிக்கிறவங்க அந்த வாரத்தில் நல்லா படிச்சு 2ஆவது ஸ்கெடியூலுக்கு நீங்க ஓரளவு எடுக்குங்க நோட்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த ஸ்கெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி தான் ஸ்டார்ட்டே ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் அப்போ ஸ்டார்ட் ஆகுது. 23ஆம் தேதி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட். புரியுதுங்களா? 23 தான் நினைக்கிறேன். வர ஞாயிறுல அடுத்த ஞாயிறு என்ன கிழமை? 23. 15 ஸ்டார்ட். அடுத்த ஞாயிறு வந்து 23 தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட். கிளியரா? புரிஞ்சுங்களா? ரெடி ஆகலாமா? களத்துல குதிக்கலாமா? அவுட் சோர்ஸ் என்னங்கிறது ஆழத்தை பார்க்கலாமா? பார்க்கலாம். ஏன் வெள்ளிக்கிழமை வந்து ஸ்டார்ட் பண்றீங்க சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். வெள்ளிக்கிழமை நல்ல நாள் இல்ல. அந்த நாள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நாளைக்கு கொஞ்சம் எனக்கு வேலை இருக்கு. இந்த மேக்ஸ் வீடியோ எல்லாம் கொஞ்சம் 2வது 3வது பாட்டுக்குலாம் வந்து சம் வந்து சூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால நாளைக்கு கொஞ்சம் வேலை இருக்கும். அதனால வெள்ளிக்கிழமைல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நாங்களும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும்ல. ஒவ்வொன்றுக்கும் இதெல்லாம் எப்படி சொல்லலாம், என்ன மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிறது ஓரளவு பார்த்து வச்சுப்போம். அப்பதான் ஸ்பாட்ல வந்து யோசிக்க தேவையில்லை. ஒரு சில இதுக்குள்ள மீனிங் வந்து பாத்தீங்கன்னா இப்ப போதல் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிலையழிதல் அப்படின்னு இருக்கும். நிலையழிதல்னா என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. நான் சும்மா நிலையழிதல் அப்படின்னா அங்க நிலையழிதலுக்கு வேற ஏதோ மீனிங் கொடுத்துருப்பாங்க. அப்ப அதோட இன்னொரு மீனிங் என்ன, நம்ம நடைமுறையில பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளுக்கான மீனிங் என்ன, அதையும் சேர்த்து இந்த இடத்துல சொல்லிக்கணும். அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே, வேற ஒன்றும் கிடையாது. அடுத்த வீடியோ பதில சந்திக்கலாம். நீங்க ரெடியா இருக்கீங்களா மட்டும் இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். இது கிஷோப் அகாடமி, உங்க கிருஷ்ணன். தேங்க்யூ.